ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் ப்ரௌசர்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கூகுளோட குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்டோட பிங், அதே மாதிரி ஓப்ரா. இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஃபேமஸான ப்ரௌசர்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பயன்படுத்திப்போம், அப்படிதானே? அதையும் தாண்டி கூகுள் பிளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரௌசர்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன இந்த ப்ரௌசர்ல நீங்க எதை அதிகமாக பயன்படுத்துறீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு புத்தம் புதிய ப்ரௌசரை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுல என்ன அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொன்ன இந்த ப்ரௌசர்ல இல்லாத ஸ்பெஷல் அந்த ப்ரௌசர்ல இருக்கு. கண்டிப்பா அந்த ப்ரௌசர் நமக்கு அதுக்காகவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கம் போல நான் எப்பவும் சொல்றதுதான், வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரௌசரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைட்டா சொல்லிட்டு கடந்தும் போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை நான் விட்டுருப்பேன். ஸோ டைம் கிடைச்சதுன்னா இந்த ப்ரௌசரை பத்தி முழுமையா ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரௌசரோட நேம் தான் ஏஆர்சி ப்ரௌசர். சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ்க்காக. கம்ப்யூட்டர்லையும் நீங்க அந்த ப்ரௌசரை பயன்படுத்தலாம். ஏஆர்சி ப்ரௌசர்ல அப்படி என்னதான் இருக்கு, அதுக்குன்னு நீ ஏன் ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருங்க. ஒருத்தர் வந்து ஜோஷ் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வந்து ஹர்ஷ் அகர்வால் அப்படின்னு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஏஆர்சி ப்ரௌசரை வந்து அபிஷியலா லான்ச் பண்றாங்க. மீதமுள்ள விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு வீடியோ போடணும். அதுக்காக நான் போன இடம் தான் கூகுளோட ஜெமினை. ஸோ ஜெமினைட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டேன். அதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இந்த வீடியோல. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஏஆர்சி சர்ச் ஃபைண்ட் இட் ஃபாஸ்டர் த ப்ரௌசர் கம்பெனி ஆஃப் நியூயார்க், இந்த புத்தம் புதிய ப்ரௌசரை பத்தி தான் இவ்வளவு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ரௌசர்ல என்னதான் இருக்கு, நான் அந்த ஒரு சீக்கிரட்டை நான் உடைச்சிடுறேன். இதை நான் ஓபன் பண்றேன் இந்த மாதிரி லோகோவோட. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாரையும் மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு சர்ச்ல போயிட்டு ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இவங்க வந்து ஒரு 6 வெப்பேஜை வந்து ரீட் பண்றாங்க. ரீட் பண்ணி இவங்க ஸ்டைல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஹவு டு கிரியேட் அ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முறைய ஸ்டெப் பிரகாரமா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ் அதையும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைட்டா இல்ல, தெளிவாகவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டோட வெரிஃபிகேஷன் அதை பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் செட்டப் பாத்துங்க. அடடா, இந்த மாதிரி நீங்க கீழே பாருங்க, ஏஆர்சி ப்ரௌசர்ல தானே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல பாருங்க ஜீன் கொடுத்துருக்கா, அதை நான் கொடுக்குறேன். அதே தான் கொடுத்துருக்கேன். ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் பாருங்க. கூகுள் சர்ச் இன்ஜின்ல அதோட ரிசல்ட் பாருங்க, கண்ணா பின்னான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல எதை ஓபன் பண்ணி நீங்க உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ரெடி பண்ணுவீங்க பாத்துங்க. ஸோ இதுக்கு ஏஆர்சி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏஆர்சியை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஏஆர்சி ப்ரௌசர் செம அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கூகுள் எடுத்துக்கிட்டோம்னா கூகுள் இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பர் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க, ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் சைட் கொடுப்பாங்க, சைட் செட்டிங் இருக்கு. ஸோ ஆட்ஸ் அண்ட் ட்ராக்கர்ஸ் அதை நம்ம தட்டுவோம். எப்போ 40 ஆட்ஸ் வந்து பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் இருக்கு, பின் பண்ணலாம், ஃபைண்டு, ஷேரு, லிங்கை வந்து காப்பி பண்ணலாம். சைட் செட்டிங் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணுமா, குக்கீஸ், ட்ராக்கர்ஸ், ஃபோர்ஸ் டார்க் தீம், இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கோ டு ஆப் செட்டிங்ஸ் அதுக்குள்ள போவோம். போனா பாருங்க கிஃப்ட் ஏஆர்சி சர்ச் டு அ ஃப்ரெண்ட், குளோபல் சைட் செட்டிங். அதுக்கப்புறம் பாருங்க சேஞ்ச் ஆப் ஐகான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஆப் ஐகானை நீங்க மாத்திக்கலாம். உங்க போன்ல இருக்கும்ல அதோட ஐக்கானை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சர்ச் இன்ஜின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க கூகுள் இருக்கு, பிங்க் இருக்கு, டக்டகோ இருக்கு, எக்கோசியா ஏதோ புதுசா இருக்கு. எனிவே இதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க நிறைய லாங்குவேஜை நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆர்கைவ் இருக்கு. ஆர்கைவ் இன்ஆக்டிவ் டேப்ஸ் லாஸ்டா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நீங்க இது வரைக்கும் குறிப்பிட்ட டேப்ஸ் வந்து பயன்படுத்தலைன்னா அது இன்ஆக்டிவேட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இதுலேயும் கொடுத்துருக்காங்க. தட்டுவோம். தட்டுனா பாருங்க, டேப்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஆர்கைவ் ஆஃப்டர் 12 hours, 1 day, 3 days, 7 days, 30 days. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டோ டைமோ ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணாத டேப்ஸ் வந்து ஆர்கைவ்க்கு போயிடும். ஆர்கைவ்க்கு எது போகுதுன்னா அந்த ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டேப்ஸ் ஃபுல்லாக ஆர்கைவ்ல போய் விழுந்துடும். தேவைப்பட்டால் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா, ஹிஸ்டரி, கேஷு, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓப்பன் கீபோர்டு. ஸோ நீங்கள் ஏஆர்சி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது கீபோர்டும் சேர்ந்து ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு செட்டப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ கூகுள் டிரான்ஸ்லேட், இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கு. ஸோ பார்த்துக்கங்களேன், இது முழுக்க எதில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் என்ஜினில் தான் ரன் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம ஏஆர்சி நம்ம பார்க்குறோம், அதுக்கு பக்கத்தில் கூகுளோட சர்ச் இன்ஜினையும் பார்க்குறோம். ஒரு ஒர்த்தான ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட், ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எவங்க சொல்லிக் கொடுப்பான்? நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப் வீடியோவில் போய் பார்ப்பீங்க, அதுவும் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுக்கு ஏஆர்சி பெஸ்ட். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒர்த்தான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த ப்ரௌசரில் ஒர்த்தான விஷயங்களை நம்மளால் கலெக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. எதுக்கு விதைச்சு விட்டுருக்காங்க? உங்களுக்கு தான். அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இந்த வீடியோ பத்தி, பர்டிகுலரா இந்த வீடியோவை பத்தி, இதுல உள்ள விஷயங்களை பத்தி மறக்காம ஒரு நல்ல வரிகளை பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.